வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. நம்ம டிஎன்பிசி மேக்ஸ்ல ப்ராஃபிட் லாஸ் டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு விற்பனையாளர் வந்து 20% தள்ளுபடி வழங்கிய பிறகும் 10% வந்து என்னது லாபம் பெறுகிறாராம். ஓகேங்களா? 440 வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, குறித்த விலைன்னு சொல்லிட்டாங்க. என்ன நம்மளுக்கு கேக்குறாங்கன்னா, அடக்க விலை என்ன, அதாவது காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தான் நம்மளோட கொஸ்டினா கேக்குறாங்க. ஓகேவா? மார்க் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 440 ரூபான்னு சொல்லிட்டாங்க. இதுல என்னது தள்ளுபடி எவ்வளவு பண்றாங்களா, 20%, அதாவது டிஸ்கவுண்ட் வந்து 20% தராங்க. தந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வந்து ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா, எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 10% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ டிஸ்கவுண்ட் வந்து 20%னா மார்க் பிரைஸ்ல தான் 20% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோமா, அப்ப 440ல 20% டிஸ்கவுண்ட் பண்ணா 440ல எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், 80% இருக்குமா. இப்ப 80% இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்னா 352 இருக்கும். இந்த 352 தான் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? 352. இப்போ என்ன கேக்குறாங்க, காஸ்ட் பிரைஸ் தான் என்னன்னு கேக்குறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சொல்லிருக்காங்க, 10%. காஸ்ட் பிரைஸ் வந்து நம்ம 100%னா, இப்போ காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு தான் என்னது செல்லிங் பிரைஸா. அப்ப 100 பிளஸ் 10% வந்து என்னது 110% தான் செல்லிங் பிரைஸ், அதாவது 332. இப்ப 332 தான் 110%னா, அப்ப 100% எவ்வளவுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதை கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்னா 320 வரும். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணா 320. ஆப்ஷன் பி, அடக்க விலை வந்து 320 ரூபாய். ஓகேவா? தேங்க்யூ.